நான் இன்னைக்கு கட் பண்ணி காமிக்க போகிற ட்ரெஸ்ஸு பேர் ஜாபுலா, ஜபலான்னு சொல்லுவாங்க. 4 வயசு குழந்தைக்கு தான் தைக்க போகிறோம். இது குழந்தை ஷோல்டர்லேருந்து தொட வரைக்கும் இந்த ட்ரெஸ்ஸோட அளவு 19 இன்ச்சு, மார்பு சுற்றளவு 24. நம்ம இப்போ இந்த 24 வச்சு அகலத்தை கண்டுபிடிக்கணும். ட்ரெஸ்ஸோட அகலத்தை 4ஆல் டிவைட் பண்ணால் 6 இன்ச்சு வரும். எப்போயும் நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு 6 வச்சுக்கிடுவோம். பட் இது வந்து கொஞ்சம் சுருக்கு, கழுத்துலேருந்தே சுருக்கு வரும். அதுக்காக ஒரு 3 இன்ச்சு சேர்க்குறோம். அப்போ 6 + 3 9 இன்ச்சு தான் இதனோட அகலம். உயரம் 19 இன்ச்சு எடுத்து மார்க் பண்ணிக்கிடுவோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அகலத்தை மார்க் பண்ணணும். எப்பயும் நம்ம சுருக்கு எந்த இடத்துல வைக்க ஸ்டார்ட் பண்ணுறோமோ ஒரு ட்ரெஸ்ஸில், அந்த இடத்துல தான் அகலத்தை அதிகப்படுத்துவோம். இந்த ட்ரெஸ்ஸில் கழுத்துலேருந்தே சுருக்கு கொண்டு வர்றதுனால நம்ம மொத்தத்துக்கே மேலேருந்தே அளவை அதிகப்படுத்தின அளவே, சுருக்குக்காக சேர்த்த அளவே குறிக்கிறனால டோட்டலாகவே அகலம் மேலேருந்து 9 இன்ச்சு மார்க் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இப்போ ஆம்கோல் உயரம் கண்டுபிடிக்கணும். ஆம்கோல் உயரம் கண்டுபிடிக்க செஸ்ட்டை 6ஆல் டிவைட் பண்ணால் 4 இன்ச்சு, டைட்டான போடுறவங்களுக்கு 4, கொஞ்சம் லூஸாக போடுறதுக்கு ½ இன்ச்சு ப்ளஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ரெஸ்ஸுக்காகவே 2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணணும். இந்த சுருக்கு இதெல்லாம் வர்றதுனால அப்போ 6½ இன்ச்சு. ஆம்கோல் உயரம் 6½ இன்ச்சு. அடுத்து கழுத்தகலம் எப்போ இந்த கால் மார்பு சுற்றளவாக 3ஆக பிரித்து அதில் ஒரு பங்கை வச்சு ப்ளஸ் 2 இன்ச்சு சேர்த்துக்கிடணும். அப்புறம் கொஞ்சம் ஸ்டிச்சிங்க்காக 1/4 இன்ச்சு கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சுக்கிடணும். இப்போ கழுத்து உயரம் வந்து ஆம்கோல் உயரத்தில் பாதி முன்கழுத்து உயரம், பின்கழுத்து உயரம் அதுலேயும் பாதி, முன்கழுத்து உயரத்தில் பாதி எடுத்து குறிச்சிக்கிடணும். குறித்து இப்போ முன்கழுத்தை வரைஞ்சிக்கிடணும். அதுக்கப்புறம் பின்கழுத்தையும் வரைஞ்சிக்கிடணும். இந்த ட்ரெஸ்ஸில் ஸ்லீவ் வரும். ஸ்லீவோட நீளம் வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஒரு கட்டம், அதாவது கால் மார்பு சுற்றளவில் 3/1 பங்கு எடுத்து ஸ்லீவோட நீளத்தை குறிச்சிட்டு சைடில் கொஞ்சம் கிராஸாக போட்டுக்கிட்டு இடுப்பு உயரம் பிள்ளைகளுக்கு 9லேருந்து 10 இன்ச்சுக்குள்ளே வரும். அந்த இடத்துல ஒரு ஷேப் கொடுத்து கீழே நம்ம ஷர்ட்டுக்கு கொடுக்குற மாதிரி கீழே விரிவாக வச்சு பாட்டத்தில் கவுனுக்கு வரைஞ்ச மாதிரி வளைவு வரைஞ்சிடணும். மேலே ஃபோல்டிங்காக வரும். நான் பேப்பர் சின்னதாக இருக்கனால ஃபோல்டிங்காக இல்லாமல் சிங்கிளாக போட்டிருக்கேன். அதாவது இந்த ட்ரெஸ்ஸு மேலேயும் கீழேயும் பேக்கு ஃப்ரண்ட்டும் சேர்ந்து வரும். இப்போ நான் வரைஞ்சி காமிக்கிறேன். அதாவது பேக்கு ஃப்ரண்ட்டும் சேர்ந்து ஷோல்டரில் ஸ்டிச்சிங் இல்லாமல் வரும். இது வந்து நான் ரிமைனிங் துணியில் தான் வெட்ட போகிறேன். உங்களுக்கு அதுலேயும் உங்களுக்கு ஃபோல்டாக கட் பண்ணி காமிக்க முடியாதனால நான் நெக்ஸ்ட்டு வந்து இது ஹால் ஸ்கேல் அளவு பேட்டர்ன் போட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2ல் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.